காங்கிரஸ் கட்சியின் பிரதிநிதியாக யார் இருக்க வேண்டும் என்பதை பாஜக முடிவு செய்கிறது என்ற செய்தி இந்திய அரசியல் வரலாற்றில் கொஞ்சம் அபூர்வமானதுதான். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு பல உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்து இந்தியாவின் பக்கம் நின்றன. இந்த நிலையில் பல முக்கியமான ஆதரவு நிலைப்பாடு கொண்ட நாடுகளுக்கு மத்திய அரசு 7 எம்பிக்களை கொண்ட அனைத்து கட்சி குழுவை அனுப்பி பஹல்காம் தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்க உள்ளனர். இந்த குழுவில் காங்கிரஸ் சார்பில் யார் இடம்பெற வேண்டும் என்ற ஆலோசனையை மத்திய அரசு காங்கிரசிடம் கேட்க அவர்கள் 4 பேரை பரிந்துரைத்துள்ளனர். ஆனந்த் சர்மா, கௌரவ் கோகாய், சையது நசீர் உசைன், ராஜ் பரார் ஆகியோரின் பெயர்கள் பரிசீலனைக்கு வழங்கப்பட்டிருந்தன. ஆனால் மத்திய அரசு வெளியிட்ட அறிக்கையில் இந்த குழுவுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரே தலைமை வகிப்பார் என்றும் அவர் சசி தரூர் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த குழுவில் பாஜக சார்பில் ரவிசங்கர் பிரசாத் மற்றும் பைஜெயந்த் பாண்டா, ஐக்கிய ஜனதா தளம் சார்பில் சஞ்சய் குமார், திமுகவின் சார்பில் கனிமொழி, தேசியவாத காங்கிரசின் சார்பில் சுப்ரியா சுலே, சிவசேனா சார்பில் ஸ்ரீகாந்த் ஏக்நாத் ஷிண்டே ஆகியோர் இடம்பெறுவார்கள் என்றும் இதற்கு காங்கிரஸ் சார்பில் இடம்பெற்ற சசி தரூர் தலைமை தாங்குவார் என்றும் கூறப்பட்டுள்ளது. சசி தரூர் சமீப காலமாக பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து வந்ததே இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. விழிஞம் துறைமுக தொடக்க விழாவில் பிரதமர் சசி தரூரை புகழ்ந்தது, ஆபரேஷன் சிந்தூருக்கு காங்கிரஸ் மத்திய அரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை தந்தாலும் இந்திரா காந்தியின் காலம் வேறு, மோடியின் காலம் வேறு, இப்போது எடுத்த நடவடிக்கைகளை அப்போதுள்ள நடவடிக்கையுடன் ஒப்பிடக்கூடாது என தெரிவித்ததெல்லாம் பாஜக ஆதரவு கருத்தாகவே பார்க்கப்பட்டது. ஏற்கனவே காங்கிரசுக்குள்ளேயே உருவாக்கப்பட்ட அதிருப்தி தலைவர்களில் ஒருவராக இருந்தவர்தான் சசி தரூர். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பொறுப்புக்கு தேர்தல் நடந்தபோது ராகுல், சோனியா இருவரும் மல்லிகார்ஜுன கார்கேவை பரிந்துரைத்த போதும் தனியாக களம் கண்டு போட்டியிட்டார் சசி தரூர். தற்போது காங்கிரஸ் அளித்த பட்டியலில் பெயர் இல்லாவிட்டாலும் காங்கிரஸ் பிரதிநிதியாக சசி தரூர் செல்கிறார். இதற்கு காங்கிரஸ் அளித்துள்ள பதிலில் இது பாஜகவின் பயத்தை காட்டுகிறது. காங்கிரஸ் ஒருபோதும் சசி தரூரை குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் காங்கிரஸ் அவர் பெயரை பரிந்துரைக்காத போது அவரை தேர்வு செய்ய வேண்டியதின் தேவை என்ன என மத்திய அரசை நோக்கி கேள்வி எழுப்பியுள்ளனர். தொடர்ந்து சசி தரூர் காங்கிரசுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து வரும் நிலையில் விரைவில் தலைமையின் நடவடிக்கைக்கோ அல்லது அவர் சொந்தமாக காங்கிரஸ் தவிர்த்து இயங்கவோ முடிவெடுத்திருக்கலாம் என கூறப்படுகிறது.